ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி இங்கிலீஷில் இருக்க சென்டென்சஸை எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் அந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐகார்டில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி சென்டென்சஸை எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது ரீசன்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பேசக்கூடிய சென்டென்சஸ் எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஒரு ரீசன்லேயோ இல்லை ஒரு சுச்சுவேஷன்லேயோ பேசக்கூடிய சென்டென்சஸை ஒரே சவுண்டில் தான் இருக்கும். தமிழில் ஒரே சவுண்டில் தான் அது ஒலிக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சென்டென்சஸ் லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நீ பேசுகிற இல்லை பேசுவ. இது என்ன சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹேபிட்ஸ் அல்லது ரொட்டீன் ஆக்ஷன்ஸ். ஸோ நம்ம ஹேபிட்ஸ் பற்றி, நம்மளோட ரொட்டீன் ஆக்ஷன்ஸ், டெய்லி நடக்கிற செயலை பற்றி நம்ம பேசும்போது நம்ம இந்த 2 சவுண்டில் தான் பேசுவோம். பேசுகிற அல்லது பேசுவ அப்படின்ற எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஸ்ட்ரக்சர் தான் இது. ஐ, வி, யூ, தே அப்படின்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு வேர்பும், ஹீ, ஷீட்டுக்கு வேர்ப் ப்ளஸ் எஸ்ஸும் நம்ம யூஸ் பண்ணணும். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் இப்போது நீ பேசுகிற இல்லை பேசுவ, இது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? யூ அப்படின்றதால வெறும் வேர்ப் மட்டும் தான் போடணும். யூ ஸ்பீக். ஓகே, இப்போ இதையே இன்னும் கொஞ்சம் பெரிய சென்டென்ஸாக பார்க்கலாம். நீ டெய்லி ஃபோன் பேசுகிற இல்லை பேசுவ. யூ ஸ்பீக் ஆன் த ஃபோன் டெய்லி. ஏன்னா டெய்லி நடக்கிற ஆக்டிவிட்டி இல்லையா? ஸோ யூ ஆர் ஸ்பீக்கிங் சொல்லக்கூடாது, யூ வில் ஸ்பீக் சொல்லக்கூடாது. டெய்லி நடக்கிற ஆக்டிவிட்டினா நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணோம். என்ன ஸ்ட்ரக்சர்? ஐவி யூதேக்கு வேர்ப், ஹீ ஷீட்டுக்கு வேர்ப் ப்ளஸ் எஸ். யூ ஸ்பீக் ஆன் த ஃபோன் டெய்லி. நீ அவன் கூட பேசுகிற, இல்லைன்னா நீ அவன் கூட பேசுவ. எப்போவுமே நீ அவன் கூட தான் பேசுவ. எப்போவுமே நடக்கிற ஆக்டிவிட்டி இல்லையா? யூ ஸ்பீக் வித் ஹிம். யூ ஸ்பீக் வித் ஹிம். யூ ஆர் ஸ்பீக்கிங் வித் ஹிம். யூ வில் ஸ்பீக் வித் ஹிம் கிடையாது, யூ ஸ்பீக் வித் ஹிம். ஸோ இது நீங்கள் டெய்லி எப்போவுமே நடக்குது அந்த ஆக்ஷன் அப்படின்னு மீன் பண்ணும்போது யூ ஸ்பீக் வித் ஹிம் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும். அடுத்த எக்ஸாம்பிள், அவன் சாப்பிட்றான் இல்லை சாப்பிடுவான். ஹீ அப்படின்றதுனால நம்ம ஈட்ஸ் வேர்போட எஸ் சேர்த்து ஹீ ஈட்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போது அவன் தினமும் பிரியாணி சாப்பிட்றான், இல்லைனா அவன் தினமும் பிரியாணி சாப்பிடுவான். இந்த 2 சவுண்டுமே, அதாவது சாப்பிட்றான் அப்படின்னும் சொல்லுவோம், இல்லை சாப்பிடுவான் அப்படின்னும் சொல்லுவோம். ஸோ இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஹீ ஈட்ஸ் பிரியாணி டெய்லி. ஓகேங்களா? ஹீ வில் ஈட் பிரியாணி டெய்லின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க. பட் வில் நம்ம ஃப்யூச்சரில் தான் யூஸ் பண்ணணும். டெய்லி நடக்கிற செயல்னா ஹீ ஈட்ஸ்ன்னு தான் சொல்லணும். வேர்போட எஸ் சேர்த்து மட்டும் தான் சொல்லணும். ஐஎன்ஜியோ வில் ப்ளஸ் வேர்போ நம்ம சொல்லக்கூடாது. அவன் வேகமாக சாப்பிட்றான், இல்லை அவன் வேகமாக சாப்பிட்ருவான் எப்போவுமே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீ ஈட்ஸ் ஃபாஸ்ட். ஹீ இஸ் ஈட்டிங் ஃபாஸ்ட், ஹீ வில் ஈட் ஃபாஸ்ட் கிடையாது, ஹீ ஈட்ஸ் ஃபாஸ்ட் தான். ஓகேங்களா? அவன் எப்போவுமே வேகமாக சாப்பிட்ருவான் அப்படின்னு மீன் பண்ணும்போது ஹீ ஈட்ஸ் ஃபாஸ்ட். ஸோ இப்போ அடுத்த சென்டென்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். நாங்கள் டெய்லி டிஃபன் ஒன்றா சாப்பிடுவோம். ஓகே, ஸோ டெய்லி நடக்கிற ஆக்டிவிட்டின்றதுனால விக்கு வேர்ப் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். வி ஈட் பிரேக்ஃபாஸ்ட் டுகெதர் டெய்லி. வி ஈட் பிரேக்ஃபாஸ்ட் டுகெதர் டெய்லி. நாங்கள் எப்போவுமே மே மாதம் ஊட்டிக்கு போயிடுவோம். ஸோ இது எப்போவுமே நடக்கிற ஆக்டிவிட்டி, கரெக்டாக? ஸோ ரொட்டீனாக எப்போவுமே நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம மீன் பண்ணுறோம். ஸோ அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? நாங்கன்றதுனால வி கோ தான் சொல்லணும். வி வில் கோ, வி ஆர் கோயிங், வி கோயிங், நோ, வி கோ டு ஊட்டி இன் மே எவ்ரி இயர். ஓகே, அடுத்த சென்டென்ஸ், நான் டெய்லி நியூஸ் பார்ப்பேன். ஸோ இது நீங்கள் இப்படி தான் இந்த சென்டென்ஸை எக்ஸாக்டாக சொல்லுவீங்க. நீங்கள் டெய்லி நியூஸ் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? நான் டெய்லி நியூஸ் பார்ப்பேன். ஸோ பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இட் சவுண்ட்ஸ் லைக் அ ஃப்யூச்சர் சென்டென்ஸ். ஸோ அதனால தான் நம்ம வி டென் டு யூஸ் வில் இன் அ சென்டென்ஸ். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். நான் டெய்லி நியூஸ் பார்ப்பேன்னு சொல்லும்போது ஐ வாட்ச் நியூஸ் டெய்லி தான். ஓகேங்களா? அடுத்த சென்டென்ஸ், நான் 10 மணிக்கு ஆஃபீஸ் போவேன். நான் டெய்லி 10 மணிக்கு ஆஃபீஸ் போவேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே, ரெகுலர் ஆக்ஷன் பற்றி பேசும்போது ஐ கோ டு ஆஃபீஸ் அட் 10. ஐ கோ டு ஆஃபீஸ் அட் 10. ஓகே, அடுத்த சென்டென்ஸ், அவள் நல்லா பாடுவா. அவள் எப்போவுமே நல்லா பாடுவான்றது தான் இந்த சென்டென்ஸில் மீன் பண்ணுறோம் இல்லைங்களா? அவள் நல்லா பாடுவா. ஷீன்றதுனால வேர்போட எஸ் சேர்த்து ஷீ சிங்ஸ் வெல். ஷீ சிங்ஸ் வெல். ஓகே, அடுத்த சென்டென்ஸ், அவன் லாஸ்ட் பெஞ்சில் உட்காருவான். ஸோ இவன் எங்கே உட்காருவான் அப்படின்னு கேட்குறோம். அவன் எப்போவுமே லாஸ்ட் பெஞ்சில் உட்காருவான்றத அவன் லாஸ்ட் பெஞ்சில் உட்காருவான் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஓகேயா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்யூச்சர் மாதிரி தெரிஞ்சாலும் வில் யூஸ் பண்ணக்கூடாது. ஹீ சிட்ஸ், ஹீன்றதுனால வேர்போட எஸ் சேர்த்துருக்கோம். ஹீ சிட்ஸ் ஆன் த லாஸ்ட் பெஞ்ச். ஓகே, ஹீ சிட்ஸ் ஆன் த லாஸ்ட் பெஞ்ச். ஸோ இப்போ நாம் இங்கிலீஷில் சொல்லப்படுற சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது ஹேபிட்ஸ் அண்ட் ரொட்டீன் ஆக்ஷன்ஸை வெளிப்படுத்துறதுக்கு இங்கிலீஷில் என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்றத பார்த்தோம். ஐ வி யூதேனா வேர்பு, ஹீ ஷீட்னா வேர்ப் ப்ளஸ் எஸ். அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம பேசக்கூடிய சென்டென்ஸ்னால், நீ பேசின. எந்த சுச்சுவேஷனில் பேசுவோன்னா பாஸ்ட் ஆக்ஷன்ஸ். ஓகே, ஸோ பாஸ்ட் ஆக்ஷன்ஸ்னால் முடிஞ்சு போன ஆக்ஷன்ஸை பற்றி பேசுகிறதுக்கு இங்கிலீஷில் என்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும்? ஐ வி யூ தே ஹீ ஷீட் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பாஸ்ட் வேர்ப் யூஸ் பண்ணணும்.
ஓகே, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நானும் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். வேர்புக்கு வந்து 3 ஃபார்ம் இருக்கும் இல்லையா, V1 V2 V3. ஸோ V2 ஃபார்ம் தான் நம்ம பாஸ்ட் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வந்து V3ன்னு சொல்லுவோம். அதுவும் நம்ம பின்னாடி யூஸ் பண்ணுவோம். ஸோ பாஸ்ட் ஃபார்மை வந்து நீங்கள் சப்ஜெக்ட் கூட சேர்த்து சொல்லும் போது உங்களுக்கு நடந்து முடிஞ்ச ஆக்ஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சராக அது இருக்கும். இப்போது நீ பேசுன அப்படின்னா சப்ஜெக்ட் எழுதிக்கணும், அப்புறம் பாஸ்ட் ஆக்ஷன், பாஸ்ட் வேர்ப் எழுதிக்கணும் இல்லையா. ஸோ யூ ஸ்போக். நீ நேற்று ஃபோனில் பேசின, யூ ஸ்போக் ஆன் த ஃபோன் எஸ்டர்டே. ஸோ இது நேற்று முடிஞ்ச ஆக்ஷன் இல்லையா, ஸோ அதனால் யூ ஸ்போக் பாஸ்ட் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். யூ ஸ்போக் ஆன் த ஃபோன் எஸ்டர்டே. நீ அவன் கூட பேசின, நீ என் கூட பேசலையே, நீ அவன் கூட தான் பேசின, அதுவும் முடிஞ்ச சென்டென்ஸ். ஸோ யூ ஸ்போக் வித் ஹெம், யூ ஸ்போக் வித் ஹெம். அடுத்தது அவன் சாப்பிட்டான், அதுவும் முடிஞ்சிடுச்சு இல்லையா, அவன் சாப்பிட்டான், ஹீ ஏட். அவன் என்ன சாப்பிட்டான் அடுத்த சென்டென்ஸில் நம்ம சொல்ல போகிறோம். அவன் என்ன சாப்பிட்டான், அவன் பிரியாணி சாப்பிட்டான், அதுவும் முடிஞ்ச சென்டென்ஸ். ஸோ ஹி ஏட் பிரியாணி லாஸ்ட் நைட். அவன் நேற்று நைட்டு பிரியாணி சாப்பிட்டான். ஸோ நேற்று நைட்டுன்னும் போது அது முடிஞ்ச ஆக்ஷன் தான். அப்போது ஹி ஏட் பிரியாணி லாஸ்ட் நைட். அடுத்தது நான் நியூஸ் பார்த்தேன், நான் நியூஸ் பார்த்தேன்னா அதுவும் முடிஞ்ச ஆக்ஷன் தான். ஸோ ஐ வாட்ச்ட் த நியூஸ், ஐ வாட்ச்ட். ஸோ பாஸ்ட் வேர்புன்றதுனால வாட்ச்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஐ வாட்ச்ட் த நியூஸ். அடுத்த சென்டென்ஸ், நான் 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போனேன். எத்தனை மணிக்கு நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸ் போனீங்க, நான் 10 மணிக்கு போனேன் அப்படின்றது முடிஞ்ச சென்டென்ஸ். ஸோ ஐ வெண்ட், கோவோட பாஸ்ட் வேர்ப் வந்து வெண்ட். ஸோ ஐ வெண்ட் டு ஆஃபீஸ் அட் 10. ஓகேங்களா. ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் பாஸ்ட் வேர்ப். அடுத்து வரக்கூடிய விஷயங்களை நம்ம அடுத்தடுத்து எழுதிக்கணும். ஸோ இதில் வந்து ஐ வெண்ட் அட் 10 டு ஆஃபீஸ்னு எழுதக்கூடாதா, ஏன் ஐ வெண்ட் டு ஆஃபீஸ் அட் 10 அப்படின்றது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு சென்டென்ஸ்னால் எந்த மாதிரி இருக்கணும், வேர்ட்ஸ் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த சென்டென்ஸோட ஆன்சர் ஐ வெண்ட் டு ஆஃபீஸ் அட் 10. அடுத்தது நாங்கள் டிஃபன் ஒன்றா சாப்பிட்டோம், நாங்கள் டிஃபன் தான் ஒன்றா சாப்பிட்டோம், லஞ்ச் சாப்பிடல. சாப்பிட்டோன்னும் போது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா. வி ஏட் பிரேக்ஃபாஸ்ட் டுகெதர். ஓகே, நாங்கள் மே மாதம் ஊட்டி போனோம். ஸோ மே மாதம் முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி தான் மே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். போன மே நாங்கள் ஊட்டி போகணுன்னு சொல்லும்போது வி வென்ட் டு ஊட்டி இன் மே. போன மேன்னு சொல்லும்போது வி வென்ட் டு ஊட்டி லாஸ்ட் மேன்னு தான் சொல்லணும், இன் லாஸ்ட் மே சொல்லக்கூடாது. ஸோ வி வென்ட் டு ஊட்டி லாஸ்ட் மே அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அவள் நல்லா பாடினா, நேற்று ப்ரோக்ராமில் அவள் எப்படி பாடினா, அவள் ரொம்ப நல்லா பாடினா. ஷீ சாங் வெல், ஷீ சாங் வெல். ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா. ஸோ சிங்கோட பாஸ்ட் டென்ஸ் சாங். ஸோ ஷீ சாங் வெல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவன் எந்த பெஞ்சில் உட்காந்தான், அவன் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்தான். ஹீ சேட் ஆன் த லாஸ்ட் பெஞ்ச். அவன் எப்போவுமே லாஸ்ட் பெஞ்சில் உட்காருவானா என்ன சொல்லணும், எஸ் ஹீ சிட்ஸ் ஆன் த லாஸ்ட் பெஞ்ச். அவன் நேற்று எந்த பெஞ்சில் உட்காந்தான், நேற்று லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்தான். ஸோ பாஸ்ட் டென்ஸ். ஸோ அதனால பாஸ்ட் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹீ சேட் ஆன் த லாஸ்ட் பெஞ்ச். ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம பாஸ்ட் நடந்து முடிஞ்ச ஆக்ஷன்ஸை குறிப்பிடக்கூடிய சவுண்ட்ஸையும் அதோட ஸ்ட்ரக்சரையும் பார்த்தோம். என்ன சவுண்ட் இதில், உட்காந்தான், பார்த்தான், பண்ணேன், போனேன், சாப்பிட்டேன் அப்படின்லாம் சொன்னோம் நாம். ஸோ இதுக்கான ஸ்ட்ரக்சர் ஐ வி யூ தே ஹீ ஷீ இட் எல்லாத்துக்குமே பாஸ்ட் வேர்ப் யூஸ் பண்ணணும். இப்போது நெக்ஸ்ட் சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் பார்க்கலாம். நீ பேசுவ அப்படின்றத அடுத்த சவுண்ட். என்ன சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறோம், ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ். நீ நாளைக்கு பேசுவ, அவங்க நாளைக்கு வருவாங்க, நாம் நாளைக்கு போவோம், இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸை பேசக்கூடிய சவுண்டு தான் இது. ஸோ இதுக்கு இங்கிலீஷில் என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வி யூ தே ஹீ ஷீ இட் எல்லாத்துக்குமே வில் யூஸ் பண்ணணும். வில் ப்ளஸ் வேர்ப் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நீ பேசுவ, யூ வில் ஸ்பீக். ஸோ சப்ஜெக்ட் அப்புறம் வில் அப்புறம் வேர்ப், யூ வில் ஸ்பீக். நீ நாளைக்கு ஃபோனில் பேசுவ, யூ வில் ஸ்பீக் ஆன் த ஃபோன் டுமாரோ. டுமாரோ அப்படின்னு ஒரு ஃப்யூச்சர் வேர்ட் இருக்கிறதால கண்டிப்பாக இங்கே நம்ம வில் தான் யூஸ் பண்ணோம். ஸோ யூ வில் ஸ்பீக் ஆன் த ஃபோன் டுமாரோ. இதே தானே பேசுவ அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்லேயும் பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து கண்டிப்பாக நாளைக்கு அப்படின்றது குறிக்கிற மாதிரி ஒரு வேர்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வில் தான் யூஸ் பண்ணணும். நீ எப்போவுமே அவங்க கூட தான் பேசுவ, நீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுவ. ஸோ இந்த மாதிரி எப்போவுமே நடக்கிற ஆக்ஷனாக இருந்தால் தான் ஃபஸ்ட்டு அதாவது வேர்போட எஸ் சேர்க்கணும், இல்லைனா வேர்ப் மட்டும் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணணும். ஃப்யூச்சர் குறிக்கிற மாதிரி வேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வில் யூஸ் பண்ணி தான் பேசணும். நீ நாளைக்கு அவன் கூட பேசுவ, யூ வில் ஸ்பீக் வித் ஹிம் டுமாரோ. ஸோ இங்கேயும் நாளைக்கு ஃப்யூச்சரை குறிக்கிற மாதிரி ஒரு வேர்ட் இருக்கிறதுனால யூ வில் ஸ்பீக் வித் ஹிம் டுமாரோ. ஓகே. அவன் சாப்பிடுவான், ஹீ வில் ஈட். ஸோ சாப்பிடுவான் ஃப்யூச்சரில் இருக்கிற மாதிரி சொன்னோன்னா ஹீ வில் ஈட்டுன்னு சொல்லணும். அவன் நாளைக்கு மதியம் பிரியாணி சாப்பிடுவான். ஸோ நாளைக்கு மதியம் கண்டிப்பாக ஃப்யூச்சர் தான் இல்லையா. ஸோ ஹீ வில் ஈட் பிரியாணி டுமாரோ ஆஃப்டர்நூன். ஹீ வில் ஈட் பிரியாணி டுமாரோ ஆஃப்டர்நூன். நான் நாளைக்கு நியூஸ் பார்ப்பேன், இன்றைக்கி நான் நியூஸ் பார்க்கல, பட் நான் நாளைக்கு நியூஸ் பார்ப்பேன். ஐ வில் வாட்ச் த நியூஸ் டுமாரோ. ஐ வில் வாட்ச், நான் நாளைக்குன்றது இருக்கிறதுனால கண்டிப்பாக ஐ வில் வாட்ச் த நியூஸ் டுமாரோ. ஓகே. அடுத்த சென்டென்ஸ், நான் நாளைக்கு 10 மணிக்கு ஆஃபீஸ் போவேன்.
நான் டெய்லி 8 மணிக்கு போயிடுவேன். நாளைக்கு நான் 10 மணிக்கு தான் போவேன். ஐ வில் கோ டு ஆஃபீஸ் அட் 10 டுமாரோ. ஐ வில் கோ டு ஆஃபீஸ் அட் 10 டுமாரோ. ஓகே, அடுத்த சென்டென்ஸ். நாங்கள் நாளைக்கு காலையில் டிஃபன் ஒன்றா சாப்பிடுவோம். ஓகே, நம்ம டெய்லி ஒன்றா சாப்பிட்றதில்ல, ஆனால் நம்ம நாளைக்கு காலையில் டிஃபன் ஒன்றா சாப்பிடுவோம். ஸோ நாளைக்கு நம்ம பண்ண போகிற ஆக்ஷனை சொல்கிறது. ஓகேங்களா? வி வில் ஈட் பிரேக்ஃபாஸ்ட் டுகெதர் டுமாரோ மார்னிங். வில் ஈட் பிரேக்ஃபாஸ்ட் டுகெதர் டுமாரோ மார்னிங். ஓகேயா? அடுத்தது, நாங்கள் அடுத்த மாதம் ஊட்டி போவோம். ஸோ இது 2 எக்ஸாம்பிளில் மே மாதம்னு பார்த்தோம். இப்போ இங்கே அடுத்த மாதம் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரை குறிக்கிற மாதிரி ஒன்று இருக்கிறதுனால வி வில் கோ டு ஊட்டி நெக்ஸ்ட் மந்த். ஓகே, வி வில் கோ டு ஊட்டி நெக்ஸ்ட் மந்த் தான், இன் நெக்ஸ்ட் மந்த் சொல்லக்கூடாது. இப்போ நம்ம ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸை குறிக்கிறதுக்கான சவுண்ட் அண்ட் அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். என்ன ஸ்ட்ரக்சர்? ஐ, வி, யூ, தே, ஹி, ஷீட் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வில் ப்ளஸ் verb யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 3 ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் 3 சிச்சுவேஷன்ஸ் பார்த்தோம். என்னென்ன? பேசுகிற இல்லைனா பேசுவ, எப்போவுமே நீ பேசுவ டெய்லி அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ ஸ்பீக் தான். யூ ஸ்பீக் டெய்லி. நீ பேசின பாஸ்ட் சொல்லும் போது யூ ஸ்போக் எஸ்டர்டே. நீ பேசுவ நாளைக்கு அப்படின்னு சொல்லும்போது யூ வில் ஸ்பீக் டுமாரோ. ஓகே, அவன் சாப்பிட்றான் இல்லை சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லும்போது ஹீ ஈட்ஸ். அவன் சாப்பிட்டான், ஹீ ஏட். அவன் சாப்பிடுவான் ஃப்யூச்சரில் சொல்லும்போது ஹீ வில் ஈட். ஓகே, இப்போது இங்கே ஐவ் கிவன் யூ சம் எக்ஸாம்பிள், சம் 4 questions ஃபார் யூ டு ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸை எனக்கு காமெண்ட்ஸில் கொடுங்க. ஓகே, ஸோ இதோட கண்டினியூஷன் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோஸில் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் வரப்போகுது. இங்கிலீஷில் இருக்க எல்லா ஸ்ட்ரக்சருமே நம்ம பார்க்க போகிறோம் அப்கமிங் வீடியோஸில். ஸோ கீப் வாட்சிங் த வீடியோஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் டேக் கேர் அண்ட் பை.